ஆமென். இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஸ்கிரீன் வருது இல்லைங்கய்யா? ஸோ நல்ல பாடம் இது. இன்னைக்கு கூட ஒரு 2 இடத்துல ஒரு ஒரு கிராஜுவேஷன் ஆர்டினேஷன் காலையில மத்தியானம் இன்னொரு இடத்துல மத்தியானம் இதை குறித்து பேசினேன். ஒரு 2 மணி நேரம் பேசினேன் அதை குறிச்சு. ஆனா இந்த கால சூழல்கள் படு பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து நான் எப்பவுமே ஒரு மாதிரி என்ன பண்ணுவேன்னா ப்ரொஜெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இப்படி நடந்தா இப்படிதான் நடக்கும், அப்படி நடந்தா இப்படிதான் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஏன்னா சொல்றீங்க இல்லையா, கணக்குனாக்க வழி இப்படின்னா விடை இப்படிதான் இல்லையா? வழி போட்டே வரும், இப்படி போட்டா இந்த விடை கிடைக்கும். ஆனா இப்ப வந்து விடைன்றது பயங்கரமா இருக்கு. நான் ப்ரெடிக்ட் பண்றதை விட அதிகமா இருக்கு. ப்ரெடிக்ட் பண்ணதை விட இதா இருக்கு. அது நீ பாடத்துல நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்றது போற பாடத்தினுடைய பகுதி. கல்ஸ் இல்லுமினாட்டிஸ். இவர்கள் இருவரும் கை கொடுப்பது அல்லது இருவருடைய இவர்களுடைய என்ன சொல்லலாம், எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய கார்பரேட்ஸ் அல்லது கல்ச் சொல்வதை கார்பரேட் வந்துட்டு செய்து முடிக்கும் ஒரு அடியால் போல. இலுமினாட்டிஸ் அப்படிதான். மிக முக்கியமா கல்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கும்பொழுது இலுமினாட்டிஸை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கல்ச். ஆனா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான், ஒரே இதுல பயணிக்கிறதுதான். இப்ப இந்த கார்பரேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த சமுதாயத்தை என்ன பண்றோம்னா சீரழிக்கிறார். கார்பரேட்ஸ் மூலமா சமுதாயம் சீரழிக்கும். எந்த சமுதாயம்னா இளம் சமுதாயம். இளம் சமுதாயத்தை சீரழிச்சா எல்லாரும் சீரழிவார். இதை வந்து நம்ம மக்கள் இன்றைக்கு இந்த கல்ச் அப்படிங்கிறதுல வந்துட்டு மிக குறைந்த அளவுல வந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நிறைய பழைய இதுல திருச்சபை வரலாறுலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த இலுமினாட்டிஸ் அப்படிதான் இருந்தாங்க. இந்த அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறத அது கூட இவங்க வந்து அதை அப்படியே சுவீகரித்துக் கொண்டார்கள், உள்வாங்கி கொண்டார். அறிவொளி இயக்கத்தின் மைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா சிந்தி ஒளி இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா மதம் என்பது என்ன பண்ணுச்சு, மக்களை சிந்திக்க அவர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள் கொண்டு வந்தது. இது இயேசுவின் காலத்திலும் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. பரிசேய சதுசேய வேத பாரகர் சனகரி சங்கத்தர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இவங்கெல்லாம் கூட்டு களவாணிகள், இவங்கெல்லாம் கூட்டு களவாணிகள். அந்த உதவி செய்பவர்கள் உதவிகரமா இருப்பது யாருன்னா உயர் வர்க்கத்தினர் இல்லைங்களா? அந்த உயர் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்றதை பார்க்கும்பொழுது கிட்ட பிசினஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அது அது இன்று வரைக்கும் ஏற்பட்டு ஓ இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னாக்க முக்கியமாக இந்த ஜென் கிட்ஸ், ஜென் தலைமுறையினுடைய பிரச்சனைகள் என்ன, அதுதான் பார்க்க போறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. இது வரைக்கும் நம்ம அவங்க நமக்கு பிரச்சனையா இருந்தாங்க, அவங்க சமுதாயத்துக்கு பிரச்சனையா இருந்தாங்க, திருச்சபைக்கு பிரச்சனையா இருந்தாங்க.
இருக்கிறாங்க. இதான் நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனா இப்ப அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு சரியான வழிமுறை. நான் வந்துட்டு யார் எடுக்கிறேன்னாக்கா ஆஹ், நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்திருக்கேன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டு ஜென்சி கிட்ஸை பத்தி நான் இன்னைக்கு பேச இருக்கேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். பட் இப்போதைக்கு நான் நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து பண்ணினதுல பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஸ்கூல்ல கல்லூரிகள்ல அந்த இளையோர் டீனேஜர்ஸ், ஸ்கூல்ல இருக்க டீனேஜர்ஸ், காலேஜில் இருக்க யங் யூத்ஸ் இல்லையா, முன்மலர்ச்சி பருவத்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இவங்க இவங்கள ஒரு 50% அல்லது 60% இல்லையா பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லையா. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா. இந்த இந்த கல்வி வந்து தரமுள்ளதா இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. தரமற்ற கல்வி. எப்படி தரமுள்ளதுன்னா, ஒன்று மாணாக்கர்களை அறிவுசார் மாணாக்கர்களாக உருவாக்கணும் ஒண்ணு, அந்த கல்வி திட்டங்கள். இல்லை என்று சொன்னால் கல்வி திட்டம் நல்லா இருக்கும், மாணாக்கர்கள் சரியா இருக்கும். இப்ப இங்க ரெண்டுமே பிரச்சனை. மாணாக்கர்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, இந்த ஜென் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க, ஜென் ப்ராப்ளமேட்டிக் இருக்காங்க. அதே நேரத்துல கல்வி திட்டங்களும் சரியில்லை. கல்வி திட்டங்கள் உண்மையாவே சரியில்லை கல்வி. இந்த கல்வி திட்டத்தை ஏன் சென்ற திமுக அரசு கொண்டு வராம போச்சுன்னு தெரியல. கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கல்வி. அதை நான் படிச்சு அதை நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிறப்பானது. மாணாக்கரை சிந்திக்கவே இவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்றது அது ஒரு காரணம். அடுத்தது இங்க வந்து மக் அரசியலாக்கப்படலை மாணாக்கர்களுக்கு. அரசியல் புரிதல். ஏன்னா அவர்கள் கல்வி சாலைகள்ல இந்த அரசியல் சார்ந்து அரசியல் தலைவர்களுடைய நல்ல கருத்தான பேச்சுக்கள் இதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா முதல் ஆட்சிக்கு வந்த புதுசுல அதை அபாலிஷ் பண்ணாங்க. சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கல்வியையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியல. அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. அதனால அவங்களுக்கு வந்துட்டு டிப்ரெஷன், கடுமையான மன அழுத்தம், அடுத்த சேலஞ்சஸ், நிறைய மென்டல் சேலஞ்சஸ். என்னன்னா நம்ம படிச்சாதான் நமக்கு அப்படிங்கிற சூழல். ஆனா படிப்பு ஏற மாட்டேங்குது. ஏன்னா படிச்சது மனசுல நிக்க மாட்டேங்குது இல்லையா. ஏன்னா இப்ப எல்லாம் மனப்பாடம் பண்ற அந்த முறைக்குள்ள திரும்ப வந்துடுச்சு. பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி இந்த கொரோனா வந்துச்சு. எப்ப அவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து அப்ப போயிடுச்சு. அப்ப அந்த உறவுகள் இல்லை, மாணவர்களுக்குள்ள இருக்க அந்த உறவுகள், ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள உறவுகள், அதெல்லாம் அதுல அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஒருவேளை என்ன சொல்லலாம், எதிர்மறை விளைவுகள் கூட இருக்கலாம். நேர்மறை விளைவு நிறைய. அது ஒரு பிரச்சனை. இப்ப அதுல தாக்கம் என்னன்னா, புக்கை படிச்சு ப்ராஜெக்ட் எழுது அப்படின்னு சொல்றதை விட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு நீ போயிட்டு கூகுள்ல எழுதாங்க. அப்ப அந்த கூகுள்ல சர்ச் பண்ண அவங்க எதனா ஒரு டவுட் வந்தாங்க எங்க போய் கேட்பாங்க. இப்ப ஏஐல கேட்டாலுமே என்ன சொல்லுது ஏஐ, நான் எனக்கு என்கிட்ட இருக்க தகவலை கொடுக்க, அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய உங்க பொறுப்பு நம்ம மேல போட்டிருக்கு. ஏஐயோட பிரச்சனை இன்னைக்கு இதெல்லாம் தான் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ண
எதை தக்கணும்? இந்த 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 ஆசிரியர்கள் இப்ப நம்முடைய நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜ்ல வந்துட்டு டேவிட் ஐயா ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு பிறகும் அதுல வந்து புத்தகங்கள் பிப்ளியோகிராபி என்னென்ன புத்தகங்கள் இதன் அடிப்படையில் இது எடுக்கப்பட்டது, எந்தெந்த புத்தகத்தை எடுக்கப்பட்ட புத்தகம்லாம். சோ அந்த மாதிரி இந்த 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 புத்தகங்களை இப்ப சர்ச் பண்ணி எடு அப்படின்னு சொல்றது இல்ல. புதுப்படியா இருக்கு. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னாக்கா கூகுள்ல போய் டச் பண்ணா ப்ராஜெக்ட் வந்துடுது. ப்ராஜெக்ட் இப்ப இப்ப இது இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா கூகுள சர்ச் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி இல்லையா, ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணும். ப்ரெசன்டேஷன் இருக்குது. வெறுமனே கொண்டு போய் அந்த ப்ராஜெக்ட் இது கொண்டு வந்துட்டு டேபிள்ல வைக்கிறது சொல்லணும். அங்க வந்து அடி வாங்குது. அது அவங்களால பண்ண முடியல. நீங்க வந்துட்டு நான் பயன்படுத்துறது பாயிண்ட்ல சூப்பரா பயன்படுத்துறாங்க. பட் அதை பாயிண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியல அவங்க. அதை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும். இது என்ன சொல்லி, எது சொல்லுது, ஏன் சொல்லுது, எப்படி சொல்லுது, இந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு அதுல விடை இல்லாத சூழல்கள் வை தலைமுறையினர் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஒரு மாதிரி நெகிழ்வற்ற சூழல். ஏன்னா அவங்க அம்மா அப்பா இல்லையா படிச்சவங்க நிறைய, அவங்க வந்துட்டு என் தலையை வச்சு அவங்க படிக்க வச்சிருக்காங்க, பார்த்து படிக்க வைப்பாங்க. அப்ப படிக்க வைக்கும்போது அவங்க என்ன சொன்னா, பார்த்துப்பா காசுதான் இருக்கு, இது இப்படி இரு அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிவுரை தலைமுறை கூட ஏற்றுக்கொள்ள. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அப்பா வச்சு அம்மா வச்சு வேற வேற வழியில தலையெழுத்து அம்மா அப்பா சொல்றதை கேட்பாங்க. ஆனா அது கேட்பதுல இருந்தாங்க ஓரளவுக்கு. அதாவது இப்ப இருக்கிற தாத்தா பாட்டிங்க சொல்லுது, இப்ப இருக்க அம்மா அப்பாவுங்க அது இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நெகிழ்வற்ற நிலை அவ்வளவு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிப்பு வராங்க. அப்ப வந்துட்டு இன்னும் விரிவாக அவங்க சிந்தை போகல. செயல்பாடு எப்படி இருந்ததுனாக்க அந்த விரிவாக செயல் இந்த அந்த சூழ்நிலையில கொஞ்சம் சிந்திச்சு கணித்தார்கள் இல்லையா. இப்படிதான் இப்படி இப்படி பண்ணா இப்படி வரும். அம்மா சொன்னாங்க புரியாது, ஏன்னா அவங்க படிக்காதவங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு அவங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி என்ன பண்ணா சிந்தித்து கணித்தார்கள். இல்லையா, ஏர்லி ஒயிட் ஜெனரேஷன் ஏர்லி ஒயிட் ஜெனரேஷன் வரைக்கும் என்ன பண்ண அந்த சேர்த்து வைப்பது சேமிப்பு என்பது அவங்க கூட உங்களது பாலாம் ஒயிட் ஜெனரி ஏர்லினாக்கா தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணாங்க, ஏதோ சேர்த்து வைப்பாங்க, இல்லைனாக்கா ஏதோ வீட்டை அடிப்பாங்க, மாடு இருப்பாங்க, வச்சு பணத்தை கொடுத்துட்டு பாடி இவங்க என்ன பண்ணுவாங்க. அடுத்தது இவர் காலத்துல கொஞ்சம் பணம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த சேமிப்பை என்ன பண்ணாங்கன்னாக்கா ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு இது வேணுமா அந்த வாங்கிக்கோ, இது வேணுமா வாங்கிக்கோ. அப்போ அந்த சிந்தித்து கணித்த சூழல் வந்துட்டு லேட்டர் ஒய் ஜெனரேஷன் கிட்ட இல்லாம போயிடுச்சு. நம்ம இந்தியன் எல்லாத்துலயுமே ஏர்லி லேட்டர் கொண்டு வரும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் இல்லையா, பழைய இதுல இருந்து இருக்காரு இல்லையா, அமைதி தலைமுறையினர் இல்லையா, முறையினர் ஒய் தலையினர் இது தலை அப்படியார். ஆனா நான் அதை எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஏர்லி ஏர்லி லேட்டர் அப்படி பிரிச்சு. அப்பதான் அவங்க புரியா. அப்போ இவங்க கிட்ட என்ன ஆச்சுனாக்க இந்த ஏர்லி ஒய் ஜெனரேஷன் கொஞ்சம் அப்படி நல்லா கணிக்கிறது இருந்து அந்த கணித்து அவங்க லேட்டர் ஒய் ஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கவும் செஞ்சாங்க. ஆனா அதே நேரத்துல அதீத முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அதாவது
இந்த செல்லம் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு லேட்டர் ஒய் ஜெனரேஷன்ல அளவுக்கு அதிகமா போச்சு. ஏர்லி ஒய் ஜெனரேஷன்ல அப்படி இல்ல. கொஞ்சம் லேட்டர் ஒய்ல அது இல்லாம போயிடுச்சு. அது இல்லாம போறதுக்கு இன்னொரு காரணம் யாருன்னா அந்த தாத்தா பாட்டி இல்லைங்களா? இந்த லேட்டர் அவங்கதான் அளவுக்கு அதிக அம்மா அப்பாவை பிள்ளைங்கள கஷ்டப்படுத்தோம், அடிச்சு வளர்த்தாங்க. ஆனா பிள்ளைய தன் பேர பிள்ளைய நம் பிள்ளைங்க திட்டுனா கூட கோவம் வந்துடுறாங்க. வந்து நமக்குள் நுழைந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுனாக்கா பேர பிள்ளை பாட்டி இன்னைக்கு வாக்களித்தது அப்படிதான் அந்த இதுதான் வந்தது இல்லைங்களா? சரி அப்பா அம்மாவே நம்ம கண்டிச்ச கண்டிச்ச அம்மா அப்பா அந்த மாதிரி கண்டிக்கவோ அடிச்சு கிடிச்சுதான் வளர்க்கலையேன்னு இவங்க கொஞ்சம் அலுப்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒய் ஜெனரேஷன்ல ஏற்பட்ட ஒரு 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 அஜாக்கிரதை அறியாமை வந்துச்சு. பூமர்ல தான் அறியாமை இருந்தது. ஏர்லி இதுல இருந்தது இல்லைங்களா? சைலண்ட் ஜெனரேஷன்ல அறியாமை இருந்தது. ஆனா இங்க இது இல்லை. இந்த ஜெட் தலைமுறையினர், இந்த ஏர்லி தலைமுறையினரும் லேட்டர் தலைமுறை இல்லையா? இதுல பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்தந்த இடத்து சூழ்நிலை ஏற்பபடி அவங்கள வாழ முடியல. பட்டணத்துலதான் பேண்ட் போடுவாங்க. நீங்க என்ன இல்லைங்களா? ஏன்னா அந்தந்த சூழல்ல இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இருந்தவங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா கையில அந்த மொபைல் இருக்கிறதுனால அமெரிக்கால என்ன பாருங்க, இந்த பெண் பிள்ளைகள்லாம் பழையபடி ஹை ஹிப் பேண்ட்டும் இந்த பேரல் ஹை ஹிப் அண்ட் பேரல் பேண்ட் போட்டேன் நான் கல்லூரியில அது நாட்கள் அது போட்டு இல்லைங்களா? அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் இந்த கலாச்சாரம் வந்ததுனாக்கா அமெரிக்கால அது இது என்னாச்சு இப்ப சமீபத்துல ஒரு 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 4-3 மாசத்துல ஜென்ஸ் அதே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் மட்டும் அப்படி போட்டாங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் ஒரே நிலை, ஒரே சமநிலை. ஆனால் எல்லா இடத்துலயும் பணம் என்று சமநிலையா இல்லை. அது 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 வாங்கி கொடுக்காத சூழல்களும் இவர்களை பாதித்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் அப்ப இந்த நவீன டிஜிட்டல் இது வந்து அவர்களையும் அறியாமல் ஒரு அழுத்தம் அவங்கிட்ட இருந்து நம்மகிட்ட இல்லை இல்லையா? அந்த மாதிரி போயிடுச்சு. இப்ப அதை வாங்கணும்னா கூட அவன் என்ன பண்றாங்க, பிராண்டட் பேண்ட் அது கிழிஞ்சு போய் முட்டி கிழிஞ்சு போய் நான் 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 வந்துட்டு ஒரு முறை பைக்ல போகும்பொழுது ஒரு பேண்ட் அப்படிதான் ரொம்ப நான் ரொம்ப ஒரு பேண்ட் கீழே விட முட்டி அப்படியே தேஞ்சிருச்சு, முட்டி கீழ்ந்துருச்சு அது. இல்லையா? அது என்ன பண்றதுன்னு தெரியும், ரொம்ப போடவே முடியாதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை கட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி. அப்ப யோசிச்சேன் அந்த காலத்துல அதை அப்படியே வச்சுக்கிட்டா இப்ப அது ஃபேஷன் ஆச்சு. அந்த காலத்துல காலர் கிழிஞ்சு போயிருந்தாக்கா அதை வந்துட்டு திருப்பி போட்டு கிழிஞ்சு போன கிழிச்சியே வருது, எல்லாம் கிழிச்சியே வருது. அப்ப என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்க நவீன டிஜிட்டல் அது வந்து அவர்களை என்ன பண்ணுனாக்கா அடுத்து அடுத்து அவங்கள இழுத்துட்டு லிட்டரலா அவங்கள வந்து அது என்ன பண்ண இழுத்துக்கிட்டு போகும் இல்லைங்களா? அதாவது அது இழுக்கிற வேகத்துக்கு இவங்களால ஓட முடியல. இருந்தாலும் இல்லையா? உதாரணத்துக்கு அந்த பழைய சினிமா எல்லாம் பார்ப்போம், கௌபாய் படத்துல எல்லாம் குதிரையில ஒருத்தன் என்ன பண்ணுவானாக்கா போவான், கயிறு கட்டி பின்னாடி ஒருத்த போட்டு அவன் இழுத்துட்டு போவான். இப்படித்தான் இருக்கிறாங்க இந்த இந்த செட் ஜெனரேஷன் இல்லையா? இந்த 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 கல்ட்டின் தாக்கத்தினால் கல்ஸ் தாக்கத்தினால
அந்த வடிவத்தை வழி. அப்ப இந்த பிரச்சனை அவளுக்கு இருக்கு. அடுத்தது வேற என்ன பிரச்சனை அவளுக்கு? ஒரு விதமான மன அழுத்தத்தின் நோய். காம்படேட்டிவ் பிரஷர், சோர்வு அப்படின்ற இந்த பிரச்சனை, இந்த நோய் சைக்காலஜி, உளவியல் நோய். அப்ப கல்வியில என்னென்ன பிரச்சனைகள் அவங்க நிறைய இருக்கும். அப்படின்னா என்ன பிள்ளை சொல்ல, என்னை வந்துட்டு அந்த அந்த அகாடமியில கொண்டு போய் சேரு இல்லையா, +2 அகாடமியில கொண்டு போய் சேரு, பிசிக்ஸ் மேத்ஸ் பிசிக்ஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க டீச்சர் இங்கேனாக்கா இங்க, அப்ப அங்க அகாடமியில போனோம்னாக்கா அவனுக்கு செலவு ஜாஸ்தி. அப்ப இந்த கம்பேரிட்டிவ் அவன் அங்க படிக்க சாதிக்கிறான், என்ன மார்க் வாங்கினான் அங்க கூட, அங்க வந்து பணம் கட்டுற அளவுக்கு அவன் குடும்பத்துல இருக்குதா, அவனுக்கு இருக்கு. பட் இங்க இல்ல. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, கடன் வாங்கி அங்க போய் அங்க படிக்கும் பொழுது அங்க திரும்பவும் என்ன பிரச்சனை வந்து, இந்த டிஜிட்டல் ஃபீவர் அது தொடருது. அந்த 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 கிருமி, அது கிருமி தான் சொல்லுவோம். கிருமி மாதிரி இந்த கிருமி வந்து பரவி இருந்துட்டே இருக்கு. அடுத்தது குடும்பத்துல வந்து இவ்வளவு செலவு பண்றேன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னடா இப்படி மார்க் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ சொன்னதை டியூஷனுக்கு அனுப்புறேன், நீ கேட்ட பைக்கை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ப்ரெஷரைஸ் பண்றாங்க. பிளஸ் இன்னொரு ப்ரெஷரைஸ் என்னன்னாக்கா, இல்லையா நீ மெடிசன் தான் படிக்கணும், அது இன்னைக்கு வந்துச்சு. இல்ல நீ இந்த இதுதான் பட, அவன் நீட் எழுதி 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 அவன் வந்து போயிட்டு இருக்கு, எழுதி அவன் பண்ணிட்டே வருத்துக்குள்ள. நீங்க நிறைய பிரச்சனை பின்னாடி பார்க்க போறோம், அதெல்லாம் பார்க்க போறோம் பின்னாடி. என்னென்ன பிரச்சனைகள், அவன் திருமணத்துல என்ன பிரச்சனை ஏற்படுது, ஏன் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறான், பெரிய ப்ராப்ளம். குழந்தை கல்யாணம் வேணாம் இல்லையா, கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேணும், நாங்க வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னா இருந்துருக்கோம். ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ அவ வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த கல்யாணம் பண்றானாக்கா, அவ எல்லாம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுறது, செட்டில் கிடையாது, கடனோட செட்டில், ஒரு வீடை வைத்திருப்பான் இல்லையா, மனைவி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஓரளவுக்கு வேலை இருக்கும், 2 பேரும் சேர்ந்து இல்லையா வருத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகும்ட்டு 35 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. 32 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணும்போது முக்கியம் பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இல்லையா, அந்த குழந்தைகள் இன்னைக்கு நிறைய இல்லையா, இந்த மூளை வளர்ச்சி குறைந்தவர், அதான் அந்த ஆங்கிலத்துக்கு நல்ல பேராச்சு. ஏன்னா அந்த அந்த 32 வயசுக்கு மேல பெண்கள் ஆர்டிஃபிஷியல், தேங்க்யூ, இன்னைக்கு நிறைய இருக்குது, இன்னைக்கு நிறைய இருக்கு பெண்களுக்கு அந்த 32 பெண்கள் குழந்தை கருத்தரித்தார்கள் சொன்னால் இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணமா. இப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அடுத்தது இவங்க கிட்ட வந்துட்டு தனிப்பட்ட திறன் நிறைய இருக்கு, தான் படிக்கணும் அப்படின்றதான் பெற்றோர் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள், நீ இதுதான் படிக்கணும், அவனுக்கு ஒரு திறமை இருக்கு, பர்சனல் கிரியேட்டிவ் பேஷன்ஸ், அவன்கிட்ட சில பேஷன் இருக்கு, இப்படிதான் இருக்கும், நல்லா ஃபுட்பால் விளையாடணும் இருக்கலாம், இதான் ஒண்ணு, நான் கலெக்டர் ஐபிஎஸ் என்னடா நீ கலெக்டர் பாப்போம், இப்படி அவனுடைய இது என்ன, அந்த சிறு வயதுல இருந்து அவனை எப்படி பண்றோம், அவனோட தனித்திறன் என்ன, அவனுடைய எதுலாம் குடும்பத்துல. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்றான், இவன் ஐஏஎஸ் ட்ரை பண்ணா இவன் ஐஏஎஸ், இவன் வந்து நீட் நான் அட்டன் பண்றேன்னா அவளும் நீட் அட்டன்.
வருது. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எதை தெரிவு செய்கிறா அதை இவர்களும் தெரிவு செய்யும். இது வந்து சரியா செய்ய அடுத்தது ஹைப்பர் காம்படிஷன், அதி போட்டி. நிறைய மார்க் வாங்கணும். நீட்டுக்கு, நெட்டுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாம் இந்த மார்க் தேவையே இல்லை. சுத்தம். அப்ப அது வரைக்கும் அமைக்கி அமைக்கி இல்லையா, பிளஸ் ஒன்லயே அவளை கொண்டு போயிட்டு அது பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டுக்கு அதுக்கு இது போட்டு இது பண்ணி இல்லைங்களா, ப்ரெஷரைஸ் பண்ணி மதிப்பு எடுக்கலைனாலும் அவனுக்கு பிரச்சனை, எடுத்தாலும் அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னாக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆங்கிலத்துல சரளமா பேசுவதற்கு தடை. நிறைய பேர் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமா இருக்கு. அப்ப ஏன் பிரச்சனை? ஆசிரியர் சரியில்லையா? இவனுக்கு வந்துட்டு அதை பைஹார்ட் படி பண்றதுனால ஏற்படுற பிரச்சனை. ஏன்னா கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு. அவனுக்கு வந்து சிந்திக்கும் திறன் இல்லை. பைஹார்ட் பண்ணி படிச்சு இல்லையா, பின்னாடி பாக்குறோம் மறதி எல்லாம் ஏற்படும். அப்ப இவன் என்ன பண்ண, காலேஜ்ல போகும்பொழுது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குரூப் தனியா நல்லா ஆங்கிலத்துல பேசுற குரூப் தனியா சரியா பேசாது. அவனை கண்டா ஒரு கோபம், எரிச்சல், பொறாம. அடுத்தது அதுல சரளமா பேசுறதுன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. தாழ்வு மனத்துல இருந்து நம்ம அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அது முதல்ல குடும்பத்துல இருந்து அந்நியப்படுது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்நியப்படுது, வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை. அது மிக ஆழமான, மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ஏலியனேஷன் அப்படிதான். ஒரு பிரிவு, அடுத்தது இரண்டாவது டிஜிட்டல் சோர்வு. பேர் காம்படிஷன், சாரி கம்பேரிஷன், ஒப்பீட்டு சுழற்சி. ஒப்பிட்டு பாரு. அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கிற. அவ சாப்பிடுறான், நீ சாப்பிடல. அவப்பா ட்ரெஸ்ஸ வந்து அழகா போட்டுட்டு இருக்க, நீ வந்து அழுக்கா. விட்டுணும், விட்டுட்டு அவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா சொல்லணும். இல்ல பொறுமையா புத்தி சொல். பிரச்சனைகள். அடுத்தது இவங்க என்ன, இந்த 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 இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் இந்த மாதிரி தளங்கள். இங்க இந்த தளங்கள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா பணத்தை தான் பாக்குது, பணம் பாக்குது. அவங்கள வந்து அதுக்குள்ள இழுத்து கொண்டு அது வந்து உண்மையாவே இதெல்லாம் ஒரு 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 தளம், இதெல்லாம் தளங்கள்லாம். ஆனா அதற்கென்றுதான் அது ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது நம்ம இப்படி கொண்டு போய் அவனை ட்ராக் மாதிரி இதுதான் பண்ணுது. எப்படி இலுமினாட்டிஸ் ஆரம்பத்துல வந்துட்டு இல்லையா, நீ அறிவ, இவங்க சொல்றதான் கேட்காத இல்லையா, இந்த 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 அரசியல்வாதிக சொல்றது கேட்காத, ஆன்மீகவாதி சொல்றதெல்லாம், சிந்தி,
அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஒரு பயன்பாட்டுக்குரியவைகள் இதெல்லாம். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கறாங்க, நீ இன்ஸ்டாகிராம்ல இல்ல, முதல்ல பேஸ்புக் யூஸ் பண்றது இல்லை, இருக்குது வாட்ஸ்அப் ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா? நல்லது அது எனக்கு. இப்ப இதுல இல்ல எனக்கு என்ன எனக்கு அதுதான். இந்த பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கும் அதான். இது எல்லாத்துலயும் இருக்கணும். எல்லா தளங்களுக்குள்ளும் நான் சாட்ல இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், எல்லாத்துலயும் இருக்கணும். அப்ப இது என்ன பண்ணுது? அறிவு கூர்மைக்கு அது பயன்படலை போதே. ஆனா அறிவு கூர்மைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். நான் சொல்லல ஏற்கனவே ஒரு 20% Z தலைமுறை முறையினர் வந்து சூப்பரா இருக்காங்க. ஏன்னா இது இந்த மாதிரி இதுகளெல்லாம் எல்லாம் அடுத்தது. அதாவது எனக்கு என்ன பயன்? எனக்கு என்ன பயன்? முதல்ல சுயநலம், நல்ல சுயநலம். என் குடும்பத்துக்கு என்ன பயன்? என் வழியா என் குடும்பத்தின் வழியா என் நண்பர், அந்த ஆங்கிள்லயே அவங்க ஒரு நல்ல சூப்பரா இருக்காங்க. ஒரு 20% வந்து ஆச்சரியமா இருக்கு. அவங்க சிந்திக்கிறது, பேசுறது, செயலெல்லாம் 20% ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப இந்த அறிவு கூர்மை அப்படிங்கிறது இதுல இல்ல. அப்ப இதெல்லாம் டிஜிட்டல் என்ன இவன் நம்ம ஏன் இப்படி இருக்கு இல்லையா? அவன் வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கூலா எடுத்துட்டு போறானே, டோனி மாதிரி இல்லையா? தோனி ரொம்ப கூல். என்னால ஏன் அப்படி இருக்கும்? நான் ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன்? படத்தை அவன் அவன் அது ஏன்ட்ட இருக்க மாட்டேன். அவன் படம் அவன் கரெக்டா இந்த இந்த ஷாப்க்கு போறான் இல்லையா? நல்ல பொருள் எடுக்கிறான், இந்த இடத்துக்கு இப்ப நல்லா சாப்பிடுறான் இல்லையா? ஆனா நானும் போறேன். எனக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த மூல காரணம் இந்த டிஜிட்டல் சோர்வு. அவளை சோர்வு. இன்னைக்கு பாத்தீங்க மேடம், மறதி. எனக்குதான் இவ்வளவு வயசாகுது, எனக்கு மறதியா இருக்குது அப்படின்ற. இன்னைக்கு இவங்க அதை வந்து விரிவாக்கம் செய்து அது மனசுல அப்படியே இருக்கும். பிராக்டிக்கல் அப்படி சொல்ல, பிராக்டிக்கல் அனுபவம் இல்லையா? அனுபவம், அனுபவ கல்வி அப்படின்னு. அது இல்ல. அவன் என்ன பண்றான்? அதை பிடிச்சுக்கிறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அது பிடிச்சிக்காது. இப்ப அவனுக்கு இங்கிலீஷும் ஏன் வரல? இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதான் காரணம். சின்ன வயசுல உனக்கு என்ன ஞாபகம் மறதி இல்லையா? ஏன்டா மறக்கிறேன்? திட்டுறாங்கல்ல வீட்டுல. பிரச்சனை நமக்கு தெரியணும். அவன் அடிமைப்பட்டிருக்கிறான், அவள் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாள், அது பிரச்சனை அவன் தெரியும். ஃபோமோடுவாங்க, ஃபோமோ, ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம் தவறு, வேலை கிடைக்கும் இல்ல, வேலையில இருந்து தூக்கிடுவாங்களா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே, அதை தூக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு விதமான உணர்வு வந்து என்ன பண்ண, நான் அதுக்கு லாயக்கு இல்ல. அது என்ன அடுத்து பயத்துல கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு சைக்காலஜி. சொல்ல போனோம்னாக்கா உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட் கிட்டயும் நம்ம பிள்ளைகள் கிட்டத்தட்ட 60% பிள்ளைகளை கூட்டு போகும். பேர பிள்ளைகளை கூட்டு தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு 20% இவங்க சூப்பரா இருக்காங்க. எப்போ அந்த காலத்துல
ஒரு சின்ன காலத்துல என்ன சூழ்நிலை நல்ல வசதி இருந்து செஞ்சாங்க. வசதி இல்லாதவங்க பண்ணாங்க, படிச்சாங்க. அம்பேத்கர் என்ன வசதி இல்லை இருந்தாலும் படிச்சாருல. வசதிக்கெல்லாம் படிச்சு. காந்தி வசதி படைத்தவர், நல்லா படிச்சாரு. மோதிலால் நேரு அதை வசதி படித்தார். இதெல்லாம் கொண்டு வரும். அப்போ அவர்களுக்கு அந்த வசதி இல்லாதப்போ அவர்கள் படித்து உயர் நிலைக்கு வந்ததுக்கான அவர் அறிவை கூர்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்ப இருக்க அந்த 20% ஜென் கிட்ஸுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணும். அவங்கள கண்டுபிடிக்கணும். நம்ம வாரத்துல ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி பேசி பாருச்சு அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கல. சர்ச்ல பண்றதுல எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நிகழா நிலையிலிருந்து நோ ஆஃப்லைன் ரெஸ்ட். அதான் என்ன அர்த்தம்? ஆன்லைன்லயே இருக்கணும், மொபைல்லயே இருக்கணும். மொபைல் காது பக்கத்து, மொபைல் வந்து செஸ்ட் கிட்ட வைக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ். கேள்விப்படுவீங்களா? பாக்கெட்ல வைக்காதீங்க, முடிஞ்சா பேண்ட் பாக்கெட்ல வைங்க. பிள்ளைங்க தான் பாக்கெட்ல சொருது. அதெல்லாம் அடுத்த விஷயத்துல அப்ப நிகழா நிலையிலிருந்து ரெஸ்ட் ரூம், குளிக்க போனா கூட அங்க ஆன் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருக்கான். பல் சுரக்க போனா கூட அங்க இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற ஆர்கன்ஸும் முக்கியம், ஆனா இது மூன்றாவது முதல்ல ஸ்கிரீன்ல வரலையா? முதல்ல அவங்களுக்கு ஐயா கேக்குது. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போட்டிருக்கையா? ஃபர்ஸ்ட் லைன் தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 லைன் வருது இல்லையா? எப்ப வருதுங்களா? சோ இப்போ வந்து நம்பர் 1 என்னன்னாக்கா இந்த கேஜெட்ஸ் தான். நம்பர் 2 தான் ஹார்ட், நம்பர் 3 தான் மூளை. இப்படி மாறி போச்சு. இதுதான் நம்ம அதை ஆன் பண்ணாத நிலை, அதை பயன்படுத்தாத நிலை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல இந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ண worthy to be an youngster. நியாயமற்ற வகையில 4 மணி நேரம், குறைஞ்சது 4 மணி நேரம் பயன்படுத்துறான். அது பெரியவர்களுக்கு பொருள். அப்ப அதெல்லாம் வர நிகழ்வு எல்லாமே அவனை வந்து சிந்திக்க வைக்கவே இல்லை. சொல்ல ஒரு ஆயா தேவை, பிரயோஜனமா பிரயோஜன அமேசான்ல இதுல பொருளை வாங்கிடுவோம் 1000 கணக்குல. அது செட் ஆகலைனாக்கா அதை ரீஃபண்ட் பண்ண முடியாது. ரீஃபண்ட் பண்ணி சரி. அந்த மாதிரி ஆட் வரதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உபயோகம் இல்லாம மன அழுத்தங்கள். அப்போட கவனத்தை அது என்ன பண்ண சிதைக்குது. கிரானிக் ஸ்லீப் டெப்ரிவேஷன் அப்படின்னா யாருக்கெல்லாம் வர பாருங்க. ஒரு பையனை ஒரு பொண்ணும் வருதுன்னா நீங்களா இருந்தா சரி, நானா இருந்தாலும் சரி, 10 மணிக்கு படுக்கல அப்படின்னாக்கா 10 மணிக்கு படுத்துக்கல, பெட்டுக்கு 10. இந்த கிரானிக் ஸ்லீப்பி டிப்ரிவேஷன், தூக்கமின்மை, அது நாள்பட்ட தூக்கமின்மை ஆயிடும். அப்பா கொண்டு போகணும். அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதற்கான மெடிசின்ஸ், அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா?
டிஜிட்டல் ஐடென்டிட்டி கிரைசிஸ், பழமைவாத உள்ளூர் கலாச்சார அடையாளம், பேலன்சிங் கன்சர்வேட்டிவ் லோக்கல் கல்ச்சர் ஐடென்டிட்டி. இவங்க என்ன பண்றாங்க, எப்படி இவங்க மூளை செலவு பண்றாங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வராங்க இல்லையா, அந்த கலாச்சாரத்துக்குள் கலாச்சாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் வருஷம் நான் வந்து உங்க வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் உங்க வீட்டு பிள்ளை சொல்றது அது வேற. சொல்லலாம் விஷயத்த இல்லையா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்கு தம்பி என்றார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழவே, வேப்ப மர உச்சியில் இது பேயொன்று ஆடுதுன்னு இல்லையா, அந்த இவங்க சொல்லி இருப்பாங்க. உன்னுடைய இது மலையிலேயே கிள்ளிடுவாங்க. அப்போ அவர் ஒரு வகையில கல்ட், ஆனா அந்த கல்ட் எப்படி இருந்து பாருங்க, அவர் ஒரு வகையான கல்ட், ஆனா அவர் எப்படி இருந்தார் சொன்னார், முதல்வர் சொன்னார், எங்க இருக்கிறாரு, அவர் இருந்தாருன்னா என்ன அர்த்தம், அந்த வீட்டுல ஒரு அமைதி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பாடுகள் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க என்ன இதுல இருக்கிற, நான் உங்க அண்ணன், நான் உங்க மாமா இல்லையா, இதான் அந்த கலாச்சாரம் கொண்டு இதுதான் இந்த பேலன்சிங் கன்சர்வேட்டிவ் லோக்கல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. சீர் மாமன் சீர் கல்ச்சர் ஐடென்டிட்டி. குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சிந்தித்து பேசுறதே கிடையாது. தலைவர் பேசுனத தலைவருடைய குணம் முடியும் குறைஞ்சது ஒரு 10 வருஷமா தான் ஒரு தலைவன், இவன் நல்ல தலைவன், ஒரு பிள்ளைய வந்துட்டு போட்ட பக்கத்துல விஜய் அண்ணா வந்துட்டு எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுப்பாரு, அரசாங்க படத்துக்கு கொடுக்க மாட்டாரு, அவர் பாக்கெட்ல இருந்து கொடுப்பாரு. இப்ப அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை அழுதுகிட்டு சொல்லுது, நான் அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன், எல்லாரும் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க, சொந்தக்காரெல்லாம் பண்றாங்க. அப்ப இருக்க பின் விளைவு என்னன்னு யோசிக்காம தான் கொண்டு போவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு பேச வச்சு அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பூசி மழையை தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்த 3 தலைமுறைகளுக்கு இடையான தகவல் தொடர்பு இடைவெளிகள், சொற்களஞ்சியல், நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துறதுல ஒரு முறை நம்ம இதுல யார போட்டு சாந்தி மாணிக்க போட்டது தெரியல, யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, ரொம்ப சரி, பாட்டி வீட்டுக்கு எல்லாரும் பாட்டியை தாத்தா பாட்டியை பார்க்கணும், பாட்டி வீட்டு தனியா பாட்டியை தாத்தா பாட்டி பார்க்கறதுக்கு பாட்டியை பார்க்கறது எல்லாரும் கையில மொபைல் வச்சிருக்காங்க, பாட்டி வச்சு ஏற்கனவே தனிமையில தான் இருந்தாங்க, பிள்ளைங்க மரும பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வந்து தனிமை தான், இப்ப எல்லாரும் கையில மொபைல் வச்சிருக்காங்க. அழகான அந்த இது இல்லைங்களா, இதுதான் இதுதான் இது இல்லைங்களா. அப்போ ஒரு அந்த உறவுகள் இல்ல, தாத்தா கிட்ட உட்காந்து பேசுறது, எனக்கெல்லாம் நல்லா எங்க பாட்டி சொல்ற கதை, தாத்தா சொல்ற கதை இல்லையா, அந்த கதையை சொல்லிட்டு அந்த கதையில இருக்கிற இல்லையா அந்த கருத்தை சொல்லுவாங்க. இங்க ஸ்டோரி டெல்லிங்கே இல்ல, கிறிஸ்டியன் சூப்பர் ஸ்டோரி டெல்லிங் சூப்பரா இருக்கும். ஒரு காலத்துல பிள்ளைகளுக்கு கதை சொல்றது
வைப்பாங்க. தாட்லெஸ் பைபிள் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சில்ட்ரன் பைபிள் அப்படின்ட்டு எல்லாமே அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி 65 பைபிள் ஸ்டோரிஸ் அப்படின்னு 365 பைபிள் ஸ்டோரிஸ். எங்க போச்சு இதெல்லாம் இல்லையா? அந்த காலத்துல பைபிள் காசு இல்லையா? டீன் கேர்ள்ஸ் பைபிள் இருக்கு, டீன் பாய்ஸ் பைபிள் இருக்கு, யூத் பைபிள் இருக்கு, யூத் புக் கேர்ள்ஸ் பைபிள் இருக்கு. நீங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து பண்ண. சோ இதுதான் இந்த சொற்களஞ்சிய துடிப்பு. அடுத்து இது குடும்பத்துல இல்லாம தலைவர் கலாச்சாரத்தை வச்சு என்ன பண்ணுவாருனாக்கா அப்படியே நம்ம மக்களை அப்படியே இது பண்ணிடுவார். சூப்பர் பேச்சு தரவேன் இல்லைங்களா? நான் அண்ணாவை பார்த்த சின்ன பிள்ளையா பேசுறது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் காங்கிரஸ் அந்த காலத்துல அவங்களாம் அதை கேட்கறதுக்கு கூட்டு போயிட்டு அந்த ஓரத்துல கார்ல அந்த இதுல வச்சுட்டு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பேசலாம் பாரு, அப்படி பேசலாம் பாரு அப்படின்றாங்க. அதுல அண்ணா பேசுறது இல்லைங்களா? ஆனா என்ன, அவரும் ஒரு தலைவருக்குரிய பண்பு இல்லை. தலைவன் இப்படிதான், தலைவனுக்கான தன் ஒழுக்கம், சுய ஒழுக்கம் அதுல போச்சு. அடுத்தது எடுத்து அது விரிவா பேசுது. ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், மாடு வச்சு நம்ம இது பண்ண முடியாது, எல்லாம் கரெக்ட். அது எப்படி வளர்க்க முடியும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது. அப்படின்னா எவ்வளவு நிலம் வேணும், எவ்வளவு மாடுகள் வேணும் நமக்கு, நிலத்துக்கு எங்க போகும், மாடுகள் எப்படி பண்ண போறோம். ஆனா அதுல கரெக்டா அந்த இது இல்லை. அது போட்டு அப்படி கொண்டு அப்படி வச்சு பேசுறது பத்தின அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுவார் பாருங்க. ஒரு இது எடுத்தாருனாக்கா செக்மெண்ட் அப்படி அதை அவர் செய்வார், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அது போல பேச்சு இருக்கும். அவர் பின்னால போன ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப அந்த கூட்டம் அப்படி இல்ல ஜென்ஸீஸ் அப்படி திரும்பியாங்க. அப்ப இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, இவன் அரசு இதை பத்தி பேசுறான், சமுதாயத்தை பத்தி பேசுறான். ஆனா சமுதாயத்தை பத்தி பேசுற இவன் சமுதாயத்தை இவன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற பிரச்சனை. நல்லாதானே பேசுறான். இன்னொன்னு அறிவை பயன்படுத்த தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவன் இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிற. அடுத்தது உணர்ச்சி போராட்டம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸீஸ் எல்லாம் இந்த உணர்ச்சி போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. உளவியலாளர் நாங்க சந்திச்சு அப்படி பேர் இதை பத்தி இப்ப பெரிய பேச்சு இப்ப இதுதான், இதை பத்தி தான். உணர்ச்சி போராட்டம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிச்சு, ஐயோ நம்ம ரொம்ப தூரம் தப்பான போய் சேர முடியுமா அப்படின்ட்டு. நம்ம எங்க கரெக்டா வந்திருந்தோமோ அந்த இடத்துல இருந்துட்டு வேற எங்கேயே போயிட்டோம். இப்ப திரும்பி நம்ம அந்த பாயிண்ட், இவ்வளவு பணங்களை செலவு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு நேரம் இதுல செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இப்ப என் படிப்பு என்ன ஆகுது, என் வேலை என்ன ஆகுது, என் பிசினஸ் என்ன ஆகுது, நிறைய பிள்ளைங்கெல்லாம் போய் ஏன்டா இப்படி இருக்கிறேன்னாக்கா, அவன் உடல் சரியில்லாதவன் நடிப்பான், சோம்பேறி தனமா இருப்பான், சூப்பரா போய் சொல்லுவாங்க இல்லையா? சூப்பரா போய் சொல்லுவாங்க, நம்புற மாதிரியே சொல்லுவாங்க. ஏன் பண்றான்னா அவனோட மனம் பலவீனமா
புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளையோ கண்டிப்பா அவனை வந்து கூட்டு போகணும். மனநல மருத்துவத்தை கூட்டு போய் தான் ஆகணும். அடுத்தது அது கூடவே இருந்துட்டு அதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. 4வது பொருளாதார அதிர்ச்சி மற்றும் எதிர்கால கவலை, வேலை வாய்ப்பு இடைவெளி இதெல்லாம். நிறைய செலவு பண்ணி படிச்சிட்டோம், ஆனா அதுக்கேற்ற வேலை தெரியாது. ஏன் அறிவு என்ஜினியரிங் எல்லாம் படிச்ச அறிவு கூர்மை இல்லாம படிச்சதுனால எனக்கு பிரச்சனை. அந்த காலத்துல நிறைய பேர் சொல்லுது பிஜி பண்ணுமா பிஜி பண்ணுமா பிஜி பண்ணுமா பிஜி என்னட்டாக்கா மூளை கொஞ்சம் உஷாராயிடும் இல்லைங்களா. அடுத்த அளவுக்கு வந்து மென்டல் மெச்சூரிட்டி வந்துட்டு அப்படி டக்குன்னு அப்படி எகிறோம். அந்த மெச்சூரிட்டியை நோக்கி ஓடும். அப்ப மென்டல் மெச்சூரிட்டி வரும்போது அங்க பிஜி பண்ணவங்க பேசுறது யூஜி பண்ற பேசுறது பாருங்க. பெரும்பாலும் மிக பெரும்பாலும் பாருங்க பிஜி பண்ண ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்க. கம்பெனிகள் எல்லாம் பிஜி பண்றவங்க பிஜி முடிச்சவங்க தான் வேலை வச்சுப்பாங்க. எங்க தங்கச்சி பையன் இல்லைங்களா, அவன் வந்து வேலை செய்யற இடத்துல வந்துட்டு அங்க இதுல எனக்கு ரிலீவ் பண்ண மாட்டேன். உனக்கு வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி தரேன், நீ போவாத. புரியுதுங்களா? மூளை மூளையை பயன்படுத்துகிற வச்சு சொமாட்டால வேலை செய்யறானுங்க. அரசாங்கத்தை குறை சொல்லுது வேற இருக்கட்டும், நீ சரியா படிக்க முடியல. அது நீ பயன்படும் நேரத்தை என்ன பண்ணல, காலத்தை பயன்படுத்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கல. பெற்றோர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு. நான் கிறிஸ்தவத்தை தான் பேசுறேன். கிறிஸ்தவ பெற்றோர் பண்ண மிகப்பெரிய அவங்களோட சேர்ந்து நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. 4 மணிக்கு எழுந்தவங்க தானே அன்னைக்கு இந்த காலத்துல, 5 மணிக்கு எழுந்தவங்க தானே கிறிஸ்தவங்க. காலையில எழுந்துச்சு பிள்ளைங்க தலையில கை வச்சு நைட்டு தலையில கை வச்சுட்டு போய் படுத்துட்டு காலேஜ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குடும்ப ஜபத்துல எல்லாரும் எழுச்சி பண்ணிட்டு எங்க போச்சுங்க இதெல்லாம்? படிடா, உட்காந்து படிமா படிமா. எங்க போச்சு எங்க போச்சு இதெல்லாம்? யாரெல்லாம் காரணம்? இதுக்கு முதல் காரணம் நம்ம தான். அப்ப இன்னைக்கு அவ அண்டர் கிராஜுவேட் பண்றதுக்கு அடிக்கிறாங்க. சரி, சிந்திச்சியா தேவையா தேவையில்லையா எப்படி இல்ல. எங்க காலங்களில் டியூஷன் இன்னைக்கு 80 மார்க் 100 மார்க் வாங்குறதுக்கு டியூஷன் வச்சு கொடுக்குறான். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு இடத்துல போய் டியூஷன் படிக்கலாம் ஒரே நாள்ல. ஒரு அவர் இங்க பிசிக்ஸ், அவர் கெமிஸ்ட்ரி காலையில 1 ஹவர். இதுக்காக நல்லா பிடிக்கணும்ல வேலை. எங்க வேலை இருக்கு போகுது? அப்போ உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் உன்னை யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப உஷாரா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இப்ப என்ன தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஷிப் பண்ணிட்டு போயிடுறான். தமிழ்நாட்டுல இளைஞர்கள் இப்படி அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அறிவு இல்லாமல் அடுத்தாதுலாம் இருக்கிறாங்க. இங்க கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம நஷ்டத்துல ஓடுறதா வெளில ஓடுறாங்க. அடுத்து கடங்காரன் ஆயிட்டாங்களே, நான் வேலை இல்லாம போயிட்டேன்னு குற்ற உணர்வு அவங்க வரும். அடுத்து சலுகை, உலகளாவிய குற்றம். உலகத்தை எல்லா நாட்டிலயும் இருந்து இந்தியா சமாளிச்சுது. அப்ப வந்துட்டு இவர் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார். உலகமே வேந்தது. சேவிங்ஸ் 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 பணம் வந்து மக்களோட சேவிங்ஸ் பணம் பேங்க்ல அப்படியே இல்லையா பல லட்சம் கோடிகளாக குவிஞ்சு இருந்தா அதை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு அது இல்ல. ட்ரம்ப் வந்ததுல இருந்து பெரிய அடி வாங்குது. பொருளாதார பணவீக்கம் கால
நிலை. அடுத்து இதெல்லாம் என்னன்னு தெரியுது. ஆனா இதை தெரிஞ்சு இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு இல்லாம, ஐயோ இருக்கிற இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு அவங்களுக்குள்ள, நம்பிக்கையற்ற தன்மை. அதே நேரத்துல பாருங்க, உலக நாடுகள் வீழ்ச்சிக்கிடுச்சு. உலக நாடுகள் இருக்கிற பிரச்சனை என்னன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உலக நாடுகள்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ், குளோபல் வார்மிங் என்ன இருக்கு, யார் உண்டு இது வரைக்கும் நடந்தே கிடையாது அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு மேல அந்த மாதிரி பார்த்ததில்ல. அப்ப இது என்ன, ஏன், எதுக்கு இது வருது? இப்ப இதை நம்ம எப்படி அவர்கள் ஆராய்ந்து அறிகிறார். அடுத்து இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள, ஹவு டு ஃபேஸ், தப்பிச்சு ஓடுறது இல்லை. அதனால எந்த அளவுக்கு தீர்வு காண முடியும்? இந்த தீர்வு காணுதல் நான் மட்டும் இல்லாம மற்றவரோடு இணைந்து அரசாங்கத்தோட குழு வந்துச்சு சூப்பரா உலக நாடுகளில் யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா வருது அதெல்லாம். நமது வந்துட்டு இப்பதான் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் உள்ள அப்ப எல்லாமே அவங்களும் இது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. உலக நாடுகள்ல இருக்க மற்ற இந்த பிரச்சனைக்கா அறிவை கூர்மைப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவு ரெக்ரியேஷனுக்கு தான் இதை பயன்படுத்தலாம். ஒரு 1 hour கேம்ஸ் ஆடலாம், 1 hour சாட் பண்ணலாம். இது வாழ்க்கையாவே மாறி போச்சு. நம்ம நாட்டுல ஜென்சி கிட்ஸ் கிட்ட இந்த கேஜெட்ஸ் வந்து வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. அவனுக்கு வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, அதுக்கு பயன்படுத்துறான் பெரும்பாலான. அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா அது அடுத்தது நம்ம நாட்டுல பிராந்தியம்னு, நம்ம தமிழ்நாட்டுல இது ஒரு சின்ன ஒரு இது பிராந்திய இளைஞர்களின் கவலை. பிராந்தியம்னா தமிழ்நாடு இல்லையா? அவருடைய கவலைகள், அவருடைய பிரச்சனைகள் குறித்த ஒரு ஒரு சுருக்கமான ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும். நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இன்னும் ஒரு சைக்கியாட்ரிக்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் 4 பேர் சேர்ந்து இப்ப நான் என்ன பண்றேன், இந்த தலைப்புகளை பிடிச்சிருக்கேன். சிக்கல் பகுதி, சிக்கல் என்னென்ன சிக்கல் இல்லையா? பிரைமரி ஸ்ட்ரெஸ் இல்லையா? இப்ப சிக்கல் 1 கல்வியில என்ன, கல்வி அப்படின்னு எடுத்து கல்வி அழுத்தங்கள் மற்றும் பயிற்று மொழி மாற்றங்கள், இது வந்து அவங்க பெரிய ஸ்ட்ரெஸ். கல்விக்கு இந்த தகுதி அப்படின்னு தகுதி பார்த்தா அப்படியே தான் பெரிய பிரச்சனை. அப்படின்னா என்ன, +2 படிக்கிறோம்னாக்கா இந்த வயசு இருக்கணும். +2 படினா +1 பாஸ் பண்ணி, சாரி +1 போட்டு இல்லைங்களா? அதுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும். இதெல்லாம் ஒரு தகுதிகள் இருக்கு. ஆனா தகுதிகள் எல்லாம் இருந்து தகுதியற்றவர்களாக ஒரு கல்வி இருக்கிற +2 பிள்ளைகளுடைய கல்வி தரம், சிஸ்டம்ல தரம் எப்படி இருக்குன்னா, ஒரு 8ஆம் வகுப்பு பிள்ளையோட கல்வி தரத்தோட குறைவாதான். ஆசிரியர்கள் காரணம் இல்லையா? அடுத்தது அரசாங்கம் காரணம், பெற்றோர் காரணம், எல்லாத்துக்கும் மேல இந்த பையனும் பொண்ணும் பெரும் காரணம். அந்த அந்த நீச்சல் குளத்துல நம்ம நீந்தி அங்க போகணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. நீச்சல் அடிக்கணும், இந்த குளத்துல தாண்டி போகணும்னு இருக்கு. ஆனா போறதுக்கு அவங்க
இதுல இதோ அதை பயன்படுத்த தெரியும். வாய்ப்புகள் இல்லாதவர்கள் பயன்படுத்த. அப்ப அவன் உணர்ச்சி ரீதியா என்ன தாக்குறதுன்னா, அவன் செயல்திறன் குறித்த ஒரு செய்ய முடியுமா, செய்ய முடியுமா, செய்ய முடியுமா. 5 நிமிஷத்துல ஒருத்தன் வந்துட்டு ஒரு 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 20 லைன் கடையை எழுதி முடிக்குதா, இவன் 1 மணி நேரமா தத்தளிச்சு முடிக்கிற ப்ராஜெக்ட் 1 ஹவரா பண்ணிட்டு இருக்க முடியல. அடுத்து டெக்னாலஜி மாறி மாறி வருது. யதார்த்தமற்ற சமூக ஊடக அளவுகோல்கள் மற்றும் டிஜிட்டல் செறிவூட்டல். இந்த பிரச்சனை போட்டுருக்கேன். 2 தடவைங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது சரியா எதுவும் ஆகல. அப்ப யதார்த்தத்துக்கே வரல. ஏன்னா அந்த கேஜெட்டுக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதுக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறான்னா அப்பதான் அது முடியும். யதார்த்தத்துக்கு அப்ப உணர்ச்சி ரீதியா என்ன பிரச்சனை வருது இந்த டெக்னாலஜில? தனிமை எப்பவுமே தனியா மொபைல் நோண்டிப்போம். சண்டை போட்டு வாடா மாமா கொஞ்சம் 60ஆம் கல்யாணம் தான் போடலாம் வாடானாக்கா அங்க போயிட்டு இப்படிதான் இருக்கும். யார்கிட்டும் பேச மாட்டோம். அங்க போனா அந்த பசங்களை தான் நோண்டிட்டு இருக்கும். பேசலாமா அப்படியே ஹாய் ஹாய் ஹலோ 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 அவ்வளவுதான். அவன் இந்த ஒரே சாட்டிங் சிஸ்டத்துக்குள்ள இருந்தா உடனே அவனோட கனெக்ட் ஆயிடும். மற்ற அடுத்தது திரும்பியும் சிக்கல், முதன்மை அழுத்த காரணி, உணர்ச்சி ரீதியா தாக்கம். 3வது குறிப்பு குடும்ப உணர்ச்சி நலனை புறக்கணித்தல் மற்றும் தலைமுறை முன் இல்லையா. இவனுடைய உணர்ச்சி வசத்தை பெற்றோட புரிஞ்சுக்க முடியாது. பெற்றோட உணர்ச்சி வசத்தை புரிஞ்சு இது பண்றனால கத்தி நானும் நல்லா படிக்கதான் பாக்குறேன், மதிப்பு ஏறலையேன்னு இவன் இது பண்ணி என்னால அடுத்த நிலைக்கு போக முடியலையே, இதை பண்ண முடியலையே, இத்தனை பேப்பர் இருக்குது சார் கிளியர் பண்ண முடியலையே. இது மோதல் 2 பேருக்கும். உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டாங்க. அப்ப விளைவு அவங்களுக்கு என்ன நடக்குது? லோன்லினஸ். சைக்காலஜி லோன்லினஸ் இஸ் வெரி டேஞ்சர். அதான் வயசானவங்க வந்துட்டு இந்த தனிமையில இருக்கக்கூடாது. நேசகுமார் ஐயா கூட இதுல போடுறாங்க. நிறைய வயசானவங்களுக்கு வந்து கொடுமையிலும் கொடுமை தனிமை. யோவான் நற்செய்தியாளரை வந்து தனிமை சிறையில தான் இருந்தார். அது ஒரு நிகழ்வு தனிமையா இருக்கிறது, அது வயசான காலம். அப்போ நிறைய பேர் பழகத்துக்கு வாய்ப்பு இருக்கின்ற இந்த இளையோர், இந்த ஜென்ஸ் அவன் கையில கேஜெட். தனிமைன்னா அது அவனுடைய கேஜெட்ஸ் தான் தனி. அடுத்த 4வது சிக்கல் பகுதி என்ன? தொழில். கல்வி தகுதிகளுக்கு கிடைக்கும் வேலைகளுக்கும் இடையே உள்ள பொருத்தமை. கல்வி தகுதிகளுக்கும் கிடைக்கும் வேலைகளுக்கும் இடையே உள்ள பொருத்தமை. அவன் படிச்சது ஒண்ணு, செய்யற வேலை வேற இல்ல. படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிதான் என்ன அர்த்தம்? அவனால வந்து திருப்தியா இருக்க முடியாது. அவங்கள பிரச்சனை இருந்துட்டே இருக்கும், போராட்டம் இருந்துட்டே இருக்கும், தேவைகள் இருந்துட்டே இருக்கும், வரவு குறைவாவே இருக்கும். என்ன வேலை கிடைக்க ஏதோ இந்த வேலை தான் நீ செய்யணும்னாக்கா என்ன சம்பளம் கொடுத்துருவாங்களா? இப்ப எதிர்கால நிதி பாதுகாப்பு கடும் கவலை. ஐயோ அம்மா நமக்கு இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க, நம்ம இந்த கடனை எப்படி அடைக்கும்? இல்ல நாங்க கடன் வாங்கிக்கிறோம். இந்த கடனை அடைப்பதற்காகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ண பயத்தினால கல்யாணத்தை தள்ளி 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 போடுவாங்க. கல்யாணத்தை தள்ளி தள்ளி போடல ஏற்படுற
உடல் ரீதியான. இதை வந்து ஒரு ஒரு சுருக்கமாக பார்த்தது. அப்ப இன்னைக்கு சமூகவியலாளர்கள் அல்லது உளவியலாளர்கள், சோசியாலஜிஸ்ட் அண்ட் எங்க கிட்ட இருக்கிற ஒரு 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 அழுத்தம், ஒரு அச்சம், ஒரு பயம் என்னன்னா, அறிவை பயன்படுத்தா இயலாத, அறிவை பயன்படுத்த Z தலைமுறை. இவங்களை பார்த்த உடனே எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய போராட்டம். எங்களுக்கே வந்துட்டு கவுன்சிலிங், நமக்கே கவுன்சிலிங் தேவைப்பட இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட உட்கார, நீ ஏன்ட்ட வந்து உட்காரு. மனநோய் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து இப்ப எனக்கும் அந்த மனநோய். உடலுக்கு நோய் வரமா அப்படி ஆனா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயே தான் ஆகும். இப்ப நானே ஒரு உளவியல் ஆள்கிட்டயோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் போக வேண்டிய சூழலை தான் நானே இருக்கிறேன். அவங்களும் அப்படிதான். அப்ப என்ன நடக்குது? இப்ப எங்களுடைய பயம் என்ன? அவங்க தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னால முடியாது. ஆனா சொல்லுவோம், நான் முடிச்சிடுவேன். கட்ட விரலே விரல் தரப்பார், அதெல்லாம் செய்வாங்க. அடுத்து தன்னுடைய தலைவர்கள் மேல வந்துட்டு ஒரு 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 முரட்டு, அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. அதனால குருட்டு நம்பிக்கைன்றாங்க இல்லைங்களா? அந்த அந்த அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. அதனால நான் அதை பிராக்கெட்ல, தலைவர் மேல அப்படி ஒரு 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 குருட்டுத்தனமான ஒரு 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 இது. தலைவர் தப்பே பண்ணா அதை பத்தி அது வந்துட்டு தப்பு கிடையாது. தலைவன் ஒழுக்க அப்படின்வாங்க. சோ வாட், மத்தவங்க இல்லையா அப்படின்ட்டு. மத்தவங்க தலைவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்தது இவங்க என்ன நடக்குன்னா, தலைவன் எப்படி இருக்கிற அதே மாதிரி. அடுத்தது இவர்கள் ஏதாவது ஒரு கருத்து, தலைவரை குறித்த ஒரு கருத்து, தவறான கருத்து சொன்னாக்கா, அதுக்கு எதிர்கருத்து வந்தாக்கா தாழ மாட்டாங்க. நாக்கு கூசம், காது கூசம், படிக்கிறதுக்கு கண்ணு அவிஞ்சு போகும். அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும். அந்த மாதிரி வீடியோஸை போட்டு அவனோட அவங்க எதிர்கொண்ட பார்த்தல இந்த 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 ஃபாரின்ல இருக்க மேலை மற்றைய நாடுகள் மற்றைய நாடுகள்ல இருக்கிற இவங்களை பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுவாங்க, அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்ணிட்டு இதை வந்து என்னால சரி பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு பண்ண முடியும் சொல்லவே ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டு முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம், இந்த நாளுமே இருக்காது. இவங்க இந்த ஜென்சிகிஸ் தமிழ்நாடு பிரச்சனை அணுகிற மாதிரி, பிரச்சனை அகலம் ஆழம் உயரம் அதை பத்தி ஒன்றுமே தெரியாது. விளைவுகள் என்ன ஒன்றும் தெரியாது. இவன் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சாக தற்கொலை நிறைய இருந்திருக்கும். இதை நிறைய சொல்ல, இந்த முறை எங்க தலைவர் வரலன்னா நாங்களாம் சூசைட் பண்ணிக்க முடியும் எவ்வளவு சொன்னேன். நாங்களாம் பயந்து இருந்தோம். ஏதோ அது அது கடவுளுடைய குழுக்கள் அப்படிதான் சொல்லுவோம். அவ வின் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா எவ்வளவு தற்கொலை நடந்திருக்கும் தெரியுங்களா? எவ்வளவு ரத்த சுந்தல் நடந்திருக்கும் தெரியுங்களா? அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்காங்க. சீர்கேடுகளை விளைவிப்பா. நீ இதான் நடக்க போகுது பாருங்க. வர இடத்துல எல்லாம் சாதாரணமா அந்த மாதிரி போஸ்டர்ஸ் இது வரைக்கும் பார்த்தே இருக்குமா? எங்க பார்த்தாலும், சென்னையில எங்க பார்த்தாலும். இது கூட எந்த அரசு, ஆளுங்கட்சி அரசு கூட அந்த மாதிரி பண்ணல. எங்க இருந்து பணம் வருது? எங்க பட்டு விற்கிறது யார்? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இவர்கள் ஆட்டி விற்கப்படுவார்கள்? இவர்களும் இவர்களுடைய அடுத்த தலைமுறையான இல்லையா, ஆல்பா பீட்டா காமாஸ், இவங்க நிலைமைலாம் என்ன? கடைசியாக ஒரு இது முடிக்கலாம். நீங்க லேட்டா தான் ஆயிடுச்சு.
கிறிஸ்தவனான ஒரு கோயில், ஒரு ஆலயம். ஒரு குடும்பம் என்பது ஒரு கோயில், ஒரு ஆலயம். ஒரு ஆலயத்துக்குள்ள எல்லாம் இது குட்டி குட்டி தனி மனிதன் ஒரு ஆலயம். இதை பார்த்து குட்டி குட்டி ஆலயம், அழகான ஆலயம், அமைதியான ஆலயம். இப்படிப்பட்ட ஆலயம், இப்படிப்பட்ட கோயிலா இருக்கணும் தான் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நீங்களும் நானும் முதல் நம்மளை அழித்தால் கடவுள் அவரை அழித்துடுவார். அழித்துடுவார்னா விடுவார். இதுல வந்து சரியான அர்த்தம் அப்படி வராது. கடவுள் அழிக்கிற வருத்தப்பட துக்கப்படுகிறோம். ஏனெனில் கடவுளின் கோயில் புதியது, நீங்களே அக்கோவில். எவரும் தம்மை தாமே மணிகள் என்று கருதிக் கொள்வோர் தாங்களே மடையர்கள் ஆகட்டும். அதான் என்ன கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுன்றார். அறிவு இன்னைக்கு முதல்ல கடவுள்கிட்ட இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நிறைய பேர் போய் ஷேர் பண்ணணும் இல்லையா? கடவுள்கிட்ட ஆண்டவரே இனி நான் இந்த அறிவை நான் எப்படி பயன்படுத்தணும் அதை பத்தி சொல்றாரு. நீங்கள் ஞானிகள் ஆகணும்னாக்கா என்ன பண்ண சரண்டர் ஆகணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்பதான் புரியுது. என்னுடைய கோயிலை அழிச்சு, என் பிள்ளையோட கோயிலை அழிச்சு, என் பேர பிள்ளையோட கோயிலை அழிச்சு கடவுள்கிட்ட போய் முழுமையா அர்ப்பணித்து விடுங்க. கடவுள் என்ன சொல்றா அதை செய்வதற்கு முன்முயற்சி எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புலம்பல்ல, சீயோன் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து தலைமேல் புழுதி போட்டு இரட்டு உறுத்தி மௌனமாய் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். அந்த நிலை கடவுள் தான் விடல. நம்ம இந்த நிலைக்கு விடல கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கன்னியர்கள் தலை கவிழ்ந்துள்ளது. கன்னியரும் காளையரும் ரொம்ப சேர்த்து இந்த செட் கிட்ஸா இருக்கலாம், ஆல்பா கிட்ஸா இருக்கலாம், பீட்டா கிட்ஸ். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம தலையில கை வச்சுட்டு இருக்காங்க. ஜனத்தின் நொறுநீர் விட்டு உடல்கள் கொதிக்க ஈரல் விலகி தரையில் வடிகிறது. பாலகர் வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். காயம் பட்டுள்ள பிராணனை விடும் பொழுது உணவு கேட்டு அழு பசி, பிரச்சனை, போராட்டம். கடவுள் சொல்றார், எழுந்துரு. இது வரைக்கும் இருந்துட்ட, இனி அப்படி இருக்க, எழுந்துரு. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. கடவுளை பார்த்து ஆண்டவர் ஊற்றுவிட்டால் எடுக்க முடியாது. கொட்டுனா எடுத்துடலாம். மண்ணு கல்ல கொட்டார், ஊற்று தவிர நீதான் கதியான சொல்லிக் கொடுங்க. நான் என்னதான் பண்ண சொல்லுங்க. அது மோசமான ஜெபம். அந்த ஜெபம் பண்ணவே கூடாது. நான் இப்ப என்ன பண்ண ஆண்டவர் கேட்கும். அதான் ஜெபம். எல்லா தெருக்கு முனையிலும் பசியினால் மூச்சித்து போற குழந்தைகளில் பிராணனை சொல்ல, பிள்ளை பசியோட இருக்கு, கையில ஒண்ணு இல்லை, நான் பிள்ளைக்காக பிச்சை எடுத்து பசியை போக்குறது பிச்சை எடுப்போல, அந்த நிலைக்கு வந்து நான் நிக்க சொல்றேன். இனி வேற வழி இல்லை. இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும்னாக்க நம்ம கை ஏந்திதான் வேணும். கடவுள் ஆண்டவரை அறிவை தாங்க ஆண்டவரை, இந்த பிள்ளையை நான் எப்படி பேச சொல்லுவேன், எப்படி அவனை உற்சாகப்படும், அப்படி எப்படி அவனை ஊக்குவிக்கும் சொல்லித்தாங்க ஆண்டவரை சொல்லிட்டு இதோட முடிக்கிறேன்.